Hi friends, welcome to Shakti Special. நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான டிஷ் தாங்க பார்க்க போறோம். சோ அது என்னன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ப்ரோக்கோலி பொரியல் தாங்க. சோ அதை எப்படி பண்றதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஒரு ப்ரோக்கோலி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா புழு பூச்சி ஏதாவது இருக்கும், பட் நம்ம பார்த்து க்ளீன் பண்ணி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் 2 to 5 minutes வார்ம் வாட்டரில் ஊற வச்சு அதை அலசி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பூண்டு ஒரு 8 to 10 பூண்டு இருக்கும், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டேன். அதை சேர்த்து நல்லா வைக்கலாம். இப்போது பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இப்போது நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15, அதாவது 1/4 கப் வரும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இப்போ சேர்த்துக்கிறேன். இதையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம், லைட் ப்ரௌன் வர மாதிரி. அதுக்காக நம்ம கொஞ்சமாக இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்துப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் கறி மசால் 1 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் பச்சை வாசனை போகும். இது வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா இந்த ஆனியனோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ப்ரோக்கோலி ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ப்ரோக்கோலியில் வந்து மசாலா அப்போ தான் ஒட்டும். இப்போ ப்ரோக்கோலி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த மசாலாலாம் சேர்ந்து வர அளவுக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஆனியனுக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்தோம் இல்லையா, இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் வச்சு மூடிக்கலாம். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுவோம், தண்ணியெல்லாம் இறங்கிடும். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம எடுத்து கொஞ்சமாக இது பண்ணிக்கலாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வைங்க, ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம், அடி பிடிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவும் நிறையா சேர்க்க போகிறதில்ல. வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் ஆட் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். இந்த லிட்லேருந்து தண்ணி ஸ்வெட் ஆகும் இல்லைங்களா, அதை வச்சே தான் நான் வந்து வேக வச்சேன். ஏன்னா அதோட சத்து ஃபுல்லாக கிடைக்கணும் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் வேகலை, அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் லிட் மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes இது பண்ணாலே போதும். ப்ரோக்கோலி பொரியல் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப சீக்கிரமே வெந்துடும் இந்த ப்ரோக்கோலி. தண்ணி நிறைய ஆட் பண்ணாமல் நீங்கள் வேக வச்சிங்கன்னா அதோட சத்து நமக்கு முழுசாக கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து தண்ணி கம்மியாக ஆட் பண்ணேன். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் இறக்கிக்கலாம். அவ்வளோதான், ப்ரோக்கோலி பொரியல் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானதும். அவ்வளோதாங்க, நம்ம ஹெல்த்தியான ப்ரோக்கோலி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இப்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சக்தி ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.